வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட்டர் பிளாட். எப்படி மேட்ப்ளாட்லிப்ல அவுட்புட் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கேட்டர் பிளாட்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், அங்கங்கே டாட் 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 டாட், அதான் ஸ்கேட்டர்ஸ். ஸோ இந்த பிளாட்டை எப்படி நம்ம பைத்தானில் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கோடிங் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேட்ப்ளாட் லைப்ரரியை இம்போர்ட் பண்ண போகிறோம் பைத்தானில். இம்போர்ட் மேட்ப்ளாட் லைப்ரரி டாட் அதில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் பைப்ளாட், இதுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன் பிஎல்டி. சரி, இம்போர்ட் அப்புறம் நம்பை, இதையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு நான் பேர் வந்து என்பின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ப்ரோக்ராமில் எங்கேயாவது பைப்ளாட் தேவைப்பட்டால் அந்த இடத்துல பிஎல்டின்னு யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேயாவது நம்பை யூஸ் பண்ணணும்னா என்பின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லியாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரேட்டிங்ஸ் வேல்யூ கொடுக்க போகிறேன், அது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா என்பி நம்பை ஏன் யூஸ் பண்ணுறோம், ஒரு அரே ஃபார்மேட்டில் அந்த வேல்யூஸ்லாம் கொடுக்கறதுக்கு. என்பி டாட் ஆஸ் அரே இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். 2 4 5 6 8 5 2 8 5 3 2 8 6 5 4 7 8 9 7 1. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேல்யூஸ் வேணால் கொடுங்க. ஓகேங்களா, மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நம்பர் ஆஃப் ரேட்டிங்ஸ், இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன், நம்பை இந்த என்பியை யூஸ் பண்ணி இதுலேயும் ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். அதான் ஆஸ் அரே 10 24 17 45 23 32 67 இந்த மாதிரி பல்காக ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். சரி, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வேல்யூஸ், ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸ் கொடுத்தாச்சு. இதை யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும்னா ஸ்கேட்டர் பிளாட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கிராஃபுக்கு நான் ஒரு டைட்டில் வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணணும். ஒரு பிளாட்டுக்கு டைட்டில் வைக்கணும்னா இதுதான் யூஸ் பண்ணணும், பை பிளாட். ஸோ பை பிளாட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், பிஎல்டி. ஸோ பிஎல்டி டாட் டைட்டில்னு கொடுத்துட்டு இதுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறேன்னா ரேட்டிங்ஸ் ட்ரெண்ட் விஷுவலைசேஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன பேர் கொடுக்க போகிறேன்னா, அதுக்கு எப்படி கொடுக்கணும்னா பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள்னு கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய பேர் கொடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்னே கொடுக்கலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் ரேட்டிங்ஸ் வேர்டிங்ஸில் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு பேர் ரேட்டிங் வேல்யூன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஸ்கேட்டர் பிளாட் காட்டணும் இல்லையா, அப்போது இதுக்குள்ளே தான் அந்த ஸ்கேட்டர் பிளாட் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிஎல்டி கூப்பிட்டு போகிறேன், அந்த லைப்ரரி பிஎல்டி டாட் ஸ்கேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணு. எதுக்கு ஸ்கேட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், இந்த ரேட்டிங் வேல்யூஸ்க்கும் நம்பர் ஆஃப் ரேட்டிங்ஸ்க்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். எக்ஸ் வந்து எதுனா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் நான் சொல்லிட்டேன், நம்பர் ஆஃப் ரேட்டிங்ஸ். நான் முன்னாடி சொன்னல இது எக்ஸ் ஒய்ன்னு, நம்ம இங்கே எப்படி வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் மாறும். ஸோ இதுக்கு நான் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது நம்பர் ஆஃப் ரேட்டிங்ஸ்க்கு எக்ஸில் வச்சுக்கோ, இதை ஒயில் வச்சுக்கோ இன்னும் வச்சுக்கிட்டு. ஓகேங்களா, இப்போது பிஎல்டி டாட் ஷோன்னு நம்மளுக்கு அவுட்புட்டு டிஸ்பிளேல காட்டும், இந்த மாதிரி டிஸ்பிளேல காட்டும். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ரேட்டிங்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ரேட்டிங்ஸ் வேல்யூ ஒய் ஆக்சிஸ். இது நீங்கள் மாற்றி கூட கொடுக்கலாம். ஸோ அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த டாட் அங்கே பிளேஸ் ஆகிடும். ஸோ அந்த டைட்டிலும் கொடுத்தாச்சு பாருங்கள், ரேட்டிங்ஸ் ட்ரெண்ட் விஷுவலைசேஷன். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்கேட்டர் பிளாட்டை கொடுக்கணும், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.